உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நோ ரியாக்டிவ் ஆங்கர் மோடில் இருந்து பாருங்கள். 100% இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு, உங்களோட எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்களோட செயல்பாடுகள் சூப்பராக செயல்படுத்தி உங்கள் லைஃப்பில் தேவையான அத்தனை தேவைகளும் சூப்பராக நடந்துக்கிட்டே இருக்கும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பலவிதமான ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள், அவரவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காத இல்லை மனசை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்துடும். அது நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லை மற்ற நபர்கள், உறவினர்கள், இல்லை முகம் தெரியாத நபர்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பண இழப்பு, பொருள் இழப்புன்னு என்னங்க, இந்த வீடு விஷயமான சில பிரச்சனைகள், சொத்து விஷயமான ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் பொருட்களில் வந்துடுது. நபர்னா லவ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு உறவு முறை, ஒரு கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு நபர் விஷயத்துலையும் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் இருக்கலாம். இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு விதமான பிரச்சனைகள் தான். ஸோ ஒவ்வொருத்தரும், நானாகட்டும், நீங்களாகட்டும், மற்றவர்களாகட்டும், இந்த பிரச்சனைக்குள்ள 100% உள்ளே போயிட்டு தான் வெளியில் வரணும். நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா கேட்குறீங்க? சார், இதுக்கு எவ்வளவோ முயற்சிகள், 100% நான் ஒத்துக்கிறேங்க. அதாவது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க யாருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பலவிதமான முயற்சிகள் செய்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு வைக்கிறீங்க, இறை வழிபாடு பண்ணுறீங்க, கோயில் பூஜை பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சு விளக்கு பூஜை போடுறீங்க. அதாவது அவரவர்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த வழிமுறைகளை செய்கிறீங்க. இன்னும் ஆழ்மன பயிற்சிகள், மெடிடேஷனு, ப்ளஸ் அஃபர்மேஷன் பண்ணுறது, சுவிட்ச் வேர்ட் யூஸ் பண்ணுறது, விசுவலைசேஷன் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ப்ளஸ் இன்னும் பல டெக்னிக். நீங்கள் ஏதோ டெக்னிக்லாம் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய தெரியல, 555ங்கிறீங்க, 777 அப்படின்னு சொல்கிறீங்க, 369, ஸ்கிரிப்டிங்கு, இந்த மாதிரி பலவிதமான வழிமுறைகளை எதையாவது ஒன்று செயல்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறோம். 100% உண்மை. ஆனால் ரிசல்ட் என்ன வருது? அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோமா இல்லையா? நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா? சார், நான் எல்லாமே செயல்படுத்திட்டு தான் சார் இருக்கேன், அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டால் போதும் சார், பல முயற்சிகள் நான் எடுத்துகிட்டு தான் சார் இருக்கேன் சார், நான் எந்த இடத்துல இருக்கேன், வெளியில் வந்துட்டுனா வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வேணால் இருக்கலாம், பிரச்சனைக்குள்ளேயே நான் வரல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரீங்க அப்படிங்கிற சிக்னலை, இந்த 3 விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டே இருக்கீங்க. இந்த 3 விஷயத்தில் ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50% வெளியில் வந்துட்டீங்க. 2 நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா 90% வெளியில் வந்துட்டீங்க. 3ஐயும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா 100% எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் 100% தட்டி தூக்கலாம். இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அந்த 3 விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் டச் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இன்கேஸ் இது வரைக்கும் டச் பண்ணலைன்னாலும் இந்த 3 விஷயங்களை டச் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 100% நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம். நான் கேரண்டி தரேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நோ ரியாக்டிவ் ஆங்கர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர்னா கோவம், அதாவது ரியாக்ட் பண்ணுறது, கோவத்துக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய இருக்குன்னு வச்சிங்களேன். நான் ஜெயிக்கவே முடியாது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கோவம் வரணும், கோவம் வந்தால் தான் மனுஷன். ஆனால் அதுக்கு ரியாக்டிவ் ஆங்கர், அதாவது நம்ம அதுக்கு ரியாக்ஷன் மோட் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், இல்லை ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மருமகள் விஷயம், இல்லை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இல்லை பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு, ஏதோ ஒரு நபர்கள்னால அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்கலங்கும் பொழுது பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏன், ஒரு நம்பிக்கை துரோகமாக கூட இருக்கலாம், உடனே பயங்கரமாக கோவம் வந்தது, ஃபயர் பண்ணிடுறோம். ஸோ அதை இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து அந்த மோடை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். சார், அப்போ என்ன சார், கோவமே வரக்கூடாதா? அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த கோவம் வரதை, இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷனல் ரெகுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவம் மட்டும் உங்களுக்கு வரும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். சரி, ஓகே, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. உங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், கணவன் கிட்டே இருக்கலாம், மனைவி கிட்ட இருக்கலாம், மாமியார் கிட்ட இருக்கலாம், மருமகளாக கிட்ட இருக்கலாம், எந்த நபராக இருந்தாலும் கோபம் வர சூழ்நிலையை ஒருத்தர் ஏற்படுத்திட்டா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுக்காக அதை சுட்டி காட்டிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணுறதுனாலையோ, கோவப்படுறதுனாலையோ, வருத்தப்படுறதுனாலையோ, வேதனைப்படுறதுனாலையோ 0%
யூஸே கிடையாது, கொஞ்சம் கூட பயனே கிடையாது. ஸோ இதை மனசில் கருத்தில் கொண்டு வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்தினா ஒரு மிராக்கிள் நடக்குங்க. உடனே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, சார் நான் எதுக்காக சார் நான் என் பையன்கிட்ட கோவப்படுறேன், என் பொண்ணுக்கிட்ட கோவப்படுறேன், என் கணவர்கிட்ட கோவப்படுறேன்? உதாரணம் சொல்லுவீங்க, அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் தான் சார், அவங்க ஒரு பொறுப்பாக இருக்கணும் தானே, அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் தானே. இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கோவத்திலே தான் இருப்பீங்க, நீங்கள் சக்ஸஸே ஆக மாட்டீங்க. இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன், என்னை சுற்றி ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க சார், அதனால தான் சார் என்னால் சக்ஸஸே ஆக முடியல, அவங்க நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் என்னால் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறீங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தான் பாசிட்டிவாக இல்லை. நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் உங்களை நோக்கி வரவே மாட்டாங்க. அந்த கோபம் வரக்கூடிய சூழ்நிலை உங்ககிட்ட நடக்கவே நடக்காது. இதுதான் உண்மை, எழுதி வச்சு. சரி சார், இந்த கோபம் வருது சார், நீங்கள் கோபம் வராமல் இந்த எமோஷனல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சார், இந்த கோபம் வராமல் அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் செயல்பட்டால் என்ன சார் எனக்கு அட்வான்டேஜ்? ஏன்னா நமக்கு எது செஞ்சாலும் ஒரு பயன் இருக்கணும். ஒரு 4 விதமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்குங்க. ஜஸ்ட் ஒரு 3 நாள் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகளை உங்களை சுற்றி நடக்குதுங்கும் பொழுது அமைதியாக இருந்து அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இல்லை, அதுக்கு என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை விட்டுட்டு சரி ஓகே இப்படி நடந்துருச்சு, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பாருங்கள். 4 நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற நபர்கள் அவங்களே 100% சேஞ்ச் ஆவாங்க, உங்கள் வேவ் லென்த்துக்கு வருவாங்க, எழுதி வச்சுக்கங்க. 2வது விஷயம், அது நடக்கலைன்னா 2வது என்ன நடக்கும்னா அவங்க செய்கிற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காதுங்க, அதுவே போதுமே. 3வது விஷயம், அப்படியும் இல்லையா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, கோவம் வர மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த கோவம் வராமல் அவங்கக்கிட்ட காட்டாமல் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடும், இல்லை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க, இல்லை அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு இஷ்யூ ஆகிடும், உங்கள் இடத்த விட்டு விலகி போயிடுவார். இது நடந்தே தீரும். இது அனைத்து உறவு முறைக்கும் பொருந்தும். 4வது விஷயம், ஒரு மிராக்கிள் நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு, உங்களோட எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்களோட செயல்பாடுகள் சூப்பராக செயல்படுத்தி உங்கள் லைஃப்பில் தேவையான அத்தனை தேவைகளும் சூப்பராக நடந்துக்கிட்டே இருக்கும். இது போதாதுங்களா? இந்த 4 விஷயத்தில் ஏதாவது 1ஓ 2ஓ உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோ ரியாக்டிவ் ஆங்கர் மோடில் இருந்து பாருங்கள். அதே மாதிரி இது இல்லாமல் இன்னும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட உடலும் நம்மளோட மனசும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட அடுத்த வெர்ஷன் சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் இந்த மோடில் இருந்து பாருங்கள். கோபம் வரும்பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் வாட் நெக்ஸ்ட், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்யூஷன் எடுத்து பாருங்கள். அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதாங்க, இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 50% நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை. ஓகேங்களா? 2வது விஷயம், கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்கள். டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்கும் திறன். நான் சொல்கிறது பெரிய பெரிய முடிவெல்லாம் சொல்லிங்க, சின்ன சின்ன நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், என்ன சாப்பிட்லாம், எப்போ தூங்கலாம், இதை படிக்கலாமா வேணாமா, இந்த பழம் வாங்கலாமா, இந்த காய் சாப்பிட்லாமா, இந்த சினிமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவெடுங்க. இந்த முடிவெடுக்கும் திறனானது என்ன தெரியுங்களாகும், உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்ல தெளிவாக, உறுதியாக, நலமாக, அனைவருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஏற்பட்டதுனாலே நான் அந்த பிரச்சனையிலேருந்து சொல்யூஷன் நோக்கி வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத 100% கேரண்டி. ஓகேங்களா? அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் முடிவெடுங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ண வேணாம். நான் சொல்கிறதுல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டாலே உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதனால் என்ன தெரியுங்களா ஆகும், உங்கள் மனசுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் சந்தோஷப்படுவீங்க. ஆள் மனசுக்கு, உங்கள் மனசு, உங்கள் உடம்புக்கு நல்ல தூக்கம் வருங்க. டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அந்த டீப் ஸ்லீப் எப்போ உங்களுக்கு வருதோ, நல்ல தூக்கம் உங்களுக்கு எப்போ இருக்கோ, அப்போவே உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் இன்னும் அதிகமாகும். அந்த முடிவெடுக்கும் திறனால், ஏன்னா நமக்கு இன்ட்யூஷன் சொல்லும், சிவா இந்த வேலைக்கு இப்படி முடிவு பண்ணு, இந்த பிரச்சனைக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்யூஷன் சொல்லும். அந்த முடிவெடுக்கும் திறன் எப்போ அதிகமாகுதோ அப்போவே உங்கள் பிரச்சனையிலேருந்து 80% நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ 2 விஷயம் ஆயிடுச்சிங்களா? 3வது விஷயம், 100% இதை செயல்படுத்தினீங்கன்னா
உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம். லெட்டிங் கோ, அது என்ன சார் லெட்டிங் கோ? அதாவது டு ஸ்டாப் ஹோல்டிங்ஸ். தமிழில் சொல்லணும்னா பற்றற்ற நிலை. அது எப்படி சார் இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு பற்றற்ற நிலைனாலே நமக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் அவசியம் தேவை பணம், பொருள், நபர். பணம் அவசியம் வேணும். பணம் இருந்தால் தாங்க படிக்க முடியும், ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களே நலமாக இருக்கணும்னா பணம் அவசியம் தேவை. பொருள்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நகை வாங்கணும். எல்லாத்துக்கும் பணம் அவசியம் தேவை. மூணாவது நபர். நபர்னா ஒரு கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அடிப்படையாக பணம்ங்கிறது தேவை. ஸோ இந்த பணம், பொருள், நபரை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் பணம் தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த மூணுமே நிலையானது இல்லை. புரியுதுங்களா புரியலைங்களா? பணம் ஒன்றா நம்மளை விட்டு போயிருக்குல்ல, இல்லை நம்ம அதை விட்டு போயிடுவோம். பொருள், வீடு, நகை, சொத்து எல்லாமே ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போக தான் போகுது, இல்லை நம்ம அதை விட்டு போயிடுவோம். அதே மாதிரி நபர்கள் அதே மேனரிசம் தான். அப்போது இந்த கேரக்டர் உள்ள இந்த பணம், பொருள், நபர் மேலே நான் ஏன் பற்றா இருக்கணும்? அதுக்காக நான் விட்டுருங்கன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் விடவே சொல்ல. அவசியம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் தேவை, பொருள் தேவை, நபர் தேவை, அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ப தேவை. ஆனால் அதை ஹோல்டு பண்ணாதீங்க. இது என்னுடைய பணம், இது என்னோட வீடு, என்னோட காரு, என்னோட சொத்து, என்னோட நகை, என்னோட பொண்டாட்டி, என்னோட பையன், என்னோட புள்ள அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் அங்கே ஹோல்டு பண்ணுறீங்களோ அப்போது அடி வாங்குறது நீங்கள் தான் அதிகம். ஸோ இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். பணத்தை என்ஜாய் பண்ணுங்கள், பொருளை என்ஜாய் பண்ணுங்கள், நபரோட என்ஜாய் பண்ணுங்கள். என் பையன், என் பொண்ணு, என் பொண்டாட்டி, என் மாமியார், என் மாமனார் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, எல்லாமே வேணும். ஹோல்டு பண்ணாமல் இருங்க. ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா 100 மடங்கு அதிகமாக உங்ககிட்ட பணம் வருங்க, பொருள் வருங்க, நபர்கள் பற்றோடு இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சில உறவு முறை விரிசல்லாம் வருதில்ல, காரணம் என்ன? ரொம்ப பற்று இருக்கிறதுனால தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பற்றற்ற நிலைன்னா இதுதாங்க அர்த்தம். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வேணும், எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணாமல் எல்லாத்தையுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களோட பொருளாதாரம், உங்களோட பிரச்சனைகள் 100% கிளியர் ஆகியே தீரும். இந்த 3 விஷயங்களை செயல்படுத்துங்க. ஃபஸ்ட்டு கோபம் வரதை ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுங்கள். கோபம் வந்ததுன்னா என்ன நான் அடுத்தது செய்யலாம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷனோட செயல்படுத்துங்க. 2வது சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிசிஷன் மேக்கிங், முடிவிடுங்க. 3வது விஷயம் எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, இல்லை இந்த 3 விஷயத்தில் எதையாவது ஒன்று நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டே இருக்கீங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் என்னோடய பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. சார் நான் எதுவுமே செயல்படுத்தலை சார், இப்போ தான் சார் உங்கள் வீடியோ பார்க்குறேன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 100% தட்டி தூக்கலாம். நீங்கள் ஜெயிச்சே தீரலாம். ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், ஒரு பண இழப்பாகட்டும். பணம் இழந்துட்டேன் சார், 1 கோடி ரூபா இழந்துட்டேன், 5 கோடி ரூபா இழந்துட்டேன், தாராளமாக நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரலாம். இந்த 3 விஷயங்களை செயல்படுத்துங்க. 100% உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை மிராக்கிளை ஏற்படுத்திய தீரும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.